அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நேற்று நடந்த விபத்து பெருந்துறையிலிங்க, இந்த கிளான்ஸான்னு நினைக்கிறேன், கிளான்ஸா அந்த வண்டி வந்து விபத்து நடந்திருந்தது. அதை பற்றி நிறைய நம்ம டீம் ஆஃப் அனுப்பிச்சு, ஆனால் இதை பற்றி பேசுங்கன்னா வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க. இது வந்து நம்ம விபத்து அப்படிங்கிறது நடந்துருது. இனி யார் மேலே குற்றம் சொல்லி என்ன பண்ணுறதுங்க? வண்டி ஓட்டுன்னு ஒரு குற்றம் சொல்கிறதா, இல்லை லாரிக்கார் நிறுத்துன்னு ஒரு குற்றம் சொல்கிறதா? நம்ம அந்த மாதிரி குற்றம் சொல்கிறதுக்காகவோ, நம்ம ஒரு தவறான இது சொல்கிறதுக்காகவோ இந்த பதிவு இல்லை. முழுக்க முழுக்க இது ஒரு விழிப்புணர்வு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வாகனங்கள் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே அத்தனை கட்டுக்கடங்காத வாகனங்கள், அத்தனை வண்டி இன்றைக்கி புது வண்டி வந்துட்டுருக்குதுங்க. அத்தனை வண்டி விற்றுட்ருக்குது. மக்கள் தொகையும் பெருகிட்டுருக்குது. வாகன வசதிகள், இந்த மாதிரி ரோடு வசதிகள், இந்த மாதிரி ரோடில் இப்போது நல்லா நிறைய பக்கம் ஹைவேஸ் இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லவே முடியதில்லை, அந்தளவுக்கு ஸ்பீடு. தமிழ்நாடு வந்து இன்றைக்கி விபத்தில் முதல் மாநிலமாக இருக்குது இந்தியாவில். வந்து முதல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்போது நான் சொல்கிறது ஒரு 2000 காலகட்டத்தில் எல்லாம் நான் அந்த கார் ஃபீல்டுக்கு வந்தபோது 98, 99, 2000 காலகட்டத்தில் விபத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றோ, 6 மாதத்துக்கு ஒன்றோ, இல்லை வருஷத்துக்கு 2, 3, 4, 5 அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன்றாச்சு, அப்புறம் வாரத்துக்கு ஒன்றாச்சு. இப்போ டெய்லியுமே ஒரு நாளைக்கு குறைந்தது 10 விபத்து, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 10 விபத்து 15 விபத்து நடக்குது. இப்படி நொடிக்கு எத்தனை விபத்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. இது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு வேணும். அது வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் கோபம், ஏகப்பட்ட கோபம். ஏன் இந்த கோபம், எதனால் கோபம், எப்படி சொல்கிறதுனே தெரியல. நிறைய விஷயங்கள். நான் இன்றைக்கி வந்து டெய்லியுங்க குறைந்தபட்சம் நான் சொல்கிறேனுங்க, ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுறேங்க. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 183 கிலோமீட்டர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நான் மட்டும். இன்றைக்கி அதில் நடந்து இன்றைக்கி 2 ஃபுட்டேஜ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து டேஷ்கேமோட ஃபுட்டேஜில் கண்டிப்பாக நான் போட்டேன். டேஷ்கேமில் டெய்லியுமே இந்த மாதிரி தவறு நடக்குது, டெய்லியும் இந்த மாதிரி நடக்குது. என்ன காரணம் இதுக்கு? ஏன் மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க? இந்த விபத்தை பற்றி பேசும்போதுங்க, மக்கள் முதல்ல வந்துங்க அந்த இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவருக்கும் குழந்தை இருக்குது. அவரை பற்றி நான் விசாரித்தேன், தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலிமா, நம்ம நண்பர் மூலிமா. உண்மையாலுமே அவரை பற்றி எல்லாருமே அவ்வளோ தான் சொல்கிறாங்க. அவ்வளோ நல்ல மனிதர், நிறைய பேர்த்துக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸ்விம்மிங் பூல்லையோ கிணத்துலையோ அவர் கீழே விழுந்துங்க, இடுப்பு கீழே அவருக்கு வேலை செய்கிறது இல்லைங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த கிளான்ஸாக வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. சாண்ட்ரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு காமிச்சார். மாற்றுத்திறனாளி அவர் வந்து சாண்ட்ரோ வந்து ஸ்டேரிங் இங்கே இருக்கும், ஸ்டேரிங் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி கையில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதைவே அமுத்துனா பிரேக்கு. அப்போ 2 காலை வந்து மேக்ஸிமம் அவர் கால் கொஞ்சம் வராது, அதனால் 2 காலை யூஸ் பண்ண மாட்டார். எல்லாமே கையில் தான். ஸ்டேரிங் இப்படி கையில் பிடிச்சி ஓட்டிகிட்ருக்கணும். ஒரு கையில் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேரிங் இப்படி பிடிச்சி, ஸ்டேரிங் கீழே இருக்குது கரெக்டாக. எக்ஸ்ட்ரா இப்படி எக்ஸலேட்டரு அமுத்துனா பிரேக்கு. ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு. இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த வண்டியிலையுமே அவர் தான் மேக்ஸிமம் ஓட்டிக்கிறாரு. தொழில் சம்மந்தமாக ரெகுலராக கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாருங்க. நிறைய பேர் தவறு வந்து கார் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தவங்க வந்தவங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க வீடியோவில். இதில் வந்து லாரி மேலேயும் நிறைய பேர் தவறு சொல்கிறாங்க. ஏன்னா நிறுத்திட்டு டீ குடிக்க போயிட்டாருன்னு நம்ம நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம். சமீபத்துலேயும் கூட நான் ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, செங்கப்பள்ளி போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ராக்கில் 3 ட்ராக் வந்து லாரி நிறுத்தியிருந்தாங்க. அந்த செங்கப்பள்ளி டோல்கேட் தாண்டின உடனே 1, 2, 3, 4, 5 ட்ராக்குங்க. இந்த 5 ட்ராக்கில் 3 ட்ராக் ஃபுல்லாக லாரி நிறுத்தியிருக்காங்க. அதில் சில ட்ராக்கில் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் லாரி இல்லை, செகண்ட் ட்ராக் லாரி இல்லை, 3வது ட்ராக் நிறுத்தியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, லாரி அங்கே இருந்தது,
நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வண்டி கிளம்பி போயிருக்கணும். நான் கண்ணார பார்த்தேனுங்க. நேராக அந்த லாரி டிரைவர் வந்த உடனே 3வது ட்ராக்கில் தான் நிறுத்தினார். ஃபஸ்ட்டு ட்ராக்கும் காலியாக இருக்குது, செகண்ட் ட்ராக்கும் காலியாக இருக்குது, 3வது ட்ராக்கில் தான் வந்து நிறுத்தினார். அதை நிறுத்தினதை பார்த்த உடனே பின்னாடி வந்த லாரிக்காரர் 3வது ட்ராக்கில் தான் நிறுத்தினார். ஆனால் ஃபஸ்ட் ட்ராக் செகண்ட் ட்ராக் காலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைவேஸில் 2 ட்ராக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு. நான் அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்ததுங்க. லாரிக்காரங்க லாரி எங்கே நிறுத்துவாங்க, டீ குடிக்கிறதுக்கு எங்கே நிறுத்துவாங்க, தூங்குறதுக்கு எங்கே நிறுத்துவாங்கன்னு. இன்றைக்கி வந்து நிறைய ஹைவேஸில் மேக்ஸிமம் ஹைவேஸில் லாரி பேனே தனியாக கொடுத்துருக்காங்க. லாரி நிறுத்துறதுக்குன்னு இடம். இந்த லாரி வந்து ரோட்டு மேலே லாரியோ பஸ்ஸோ இந்த மாதிரி ரோட்டு மேலே நிறுத்தி எத்தனை விபத்து நடந்திருக்குது, எத்தனை பதிவு நான் போட்டிருக்கிறேன்னுங்க. சங்ககிரியில் வந்து ஒரு லாரிக்கார் நிறுத்தியிருப்பார். நைட்டு போய் ஒரு 7:30 8 மணி இருக்கும். ஒரு ஆம்னி போய் அடித்து 3 பேரை 4 பேரை ஸ்பாட் அவுட்டு. அதுக்கும் காரணம் லாரி ரோட்டு மேலே நிறுத்தினது. தயவு செஞ்சுங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம் லாரிக்காரங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் குடும்பம் குழந்தை இருக்குது, உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு இருக்குது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இருக்குது குடும்பம் குழந்தையெல்லாம். அதை நினச்சி பாருங்கள். ரோட்டை விட்டு கீழே இறக்கிடுங்க. தார் ரோட்டில் ஒரு வீல் கூட நிறுத்தாதீங்க. நீங்கள் மேலே முடிஞ்ச வரைக்கும் கீழே இறக்கி நிப்பாட்டிடுங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, 2 வீலர் வருவாங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஸ்பீடாக போகிற வண்டி வரும், அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராக்கு, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லேன் இருக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் 2 வீலருக்காரங்க நீங்கள் நிறைய பேர் மதித்து அந்த கடைசி இதில் லைனுக்குள்ளே கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க நிறையா பேர். அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லாரிக்காரங்க வந்து லெஃப்ட் இறக்கி நிப்பாட்டிங்க. புண்ணியமாக போட சாமிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு லாரி டிரைவரோ பஸ் டிரைவரோ யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் லாரி அப்படின்னு நிறுத்துறது ஹைவேஸில் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ரோடாக இருந்தாலும் சரி, மெயின் பிரச்சனை சிங்கிள் ரோடுங்க. ஹைவேஸுங்க கூட நிறைய பார்க்கிங் இருக்குது, நிறைய டீ கடைனால லெஃப்ட் ஏற்றி நிறுத்துகிறாங்க. டோல்கேட்டுக்கு பக்கத்தில் டீ கடை இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 70 to 80% ஓரளவுக்கு இருக்குது. அந்த 20% லாரிக்காரங்க மட்டும்தான், பஸ்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க. பட் ஆனால் சிங்கிள் ட்ராக்கில் நிறைய பேர் தவறு நடக்குதுங்க. நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் போகும்போது பார்க்கும்போதுமே லாரிக்காரங்களுடைய வீலு சிங்கிள் ரோட்டில் நான் சொல்கிறேன், ஒரு வீல் மேலே இருக்குது, ஒரு வீல் கீழே இருக்குது. அப்படி தான் நிறுத்தி நைட் டீ குடிக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. நைட் நேரம் நீங்கள் நிறுத்துறீங்க. ஏதாவது இண்டிகேட்டர் போடலாம், பார்க்கிங் போடலாம், எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டிக்கு போயிடுறீங்க. கருகும்னு இருக்குது பின்னாடி. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருக்கிறது இல்லைங்க. அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருந்தாலும் 4 பேர்த்துக்கு தெரியும். இப்போ அதுவும் இல்லை, நிறையா வண்டிகளை ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. புண்ணியமாக போட்டும் பார்க்குறவங்க இனிமேலாவது கொஞ்சம் ரோட்டில் வர வண்டி நிறுத்திங்க. இந்த கார் விபத்து வந்து என்னுடைய கணிப்பு எப்படி நடந்திருக்கு இது நானாக சொல்கிறேன். சொந்த புத்திலையும் சுய அறிவுலையும் நான் சொல்கிறேன். இவர் வந்து ஒரு எவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கிறாருன்னு தெரியல. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, ஸ்பீடு வந்திருக்காங்கங்கிறாங்க. இவர் வந்து கையில் தான் இப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். இப்படி ஸ்டேரிங்கில் பிடிச்சி வந்துட்டு இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்திருக்கணும். அந்த வண்டி வந்து ஒரு சைடு போகிறக்காக லெஃப்ட் வந்திருக்கணும். லெஃப்ட்டு வந்தோன்னே டக்குன்னு லாரி பார்த்துருக்கணும். லாரி பார்த்தோன்னா கீழே அமுத்தினா பிரேக்கு. நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து கீழே அமுத்தும் போது விஸ்குன்னு இப்படி கை வரும், திரும்பும். அப்போ பிரேக்கும் அமுத்திட்டு எக்ஸ்ட்ரேட்டரும் கொடுத்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, நான் இந்த வண்டி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாண்ட்ரோ, அவர் வண்டி நான் ஓட்டினேன். நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேனுங்க. அந்த வண்டி அப்படி ஓட்டும்போது தான் நானே கொஞ்சம் இப்படி போயிட்டுருக்கும்போது விஸ்குன்னு பதட்டத்தில் பிரேக் அமுத்தும் போது இப்படி விஸ்குன்னு அமுத்து போயிட்டேன். அமுத்து போனோன்னு கை வந்து டக்குன்னு எண்ணெய் அறியாமலே முறுக்கிருச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. ஏன்னா முன்னாடி போயிட்டு இருந்த மேலே நான் போய் முட்டியிருப்பேன். அப்புறம் டப்புன்னு அப்படியே விட்டு போட்டு விஸ்குன்னு காலில் பிரேக்கை தொட்டுட்டேன். நம்ம காலில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கால் இருக்குங்காட்டி நல்லா இருக்குங்காட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பட் அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறங்காட்டி அவரால் பண்ண முடிஞ்சிருக்காது. அதுதான் நடந்திருக்குன்னு என்னுடைய கணிப்பு. பட் என்ன இருந்தாலும்ங்க, இன்றைக்கி ஹைவேஸில் வந்து நிறைய விபத்துக்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஸ்பீடு. நிறைய பேர் அதையும் சொல்கிறாங்க. லாரிக்காரர் வந்து நிறுத்தினது அதுவும் தவறு தான். கண்டிப்பாக ஹைவேஸ் நிறுத்தி டீ குடிக்க போனார். நிறைய பேர் சொல்கிறதும் இன்றைக்கி ஹைவேஸில் நிறைய விபத்து நடக்குதுங்க. அதனால் ஹைவேஸில் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு ஒரு 80 to 100 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பூந்து போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கங்க. இண்டிகேட்டர் போட்டு போங்க.
ஒரு நிமிஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ கூட நான் நேற்று முன்னாடி நான் ஒரு ரீல் பார்த்துருந்தேன். ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டுருக்கிறார், இந்த பக்கம் ஏரியாவில் தான், சிவகாசி அந்த பக்கம் ஏரியாவில் வந்துட்டுருக்கிறாரு ரீலு. யாரோ டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாங்களா இல்லை எனக்கு இதில் வந்ததான்னு தெரியல. சிவகாசிக்கு பக்கத்துலேயும் சொல்லி போட்டிருந்தார். நார்மலாக எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க, 80 90 100 80 90 100 கரெக்டாக லாரி வாட்டுக்கு போயிட்டுருக்குது, கார் வாட்டுக்கு போயிட்டுருக்குது. நார்மலாக கிராஜுவலாக எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க, அவங்க ஸ்பீடில் அவங்கவுங்க போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மதுரை கிட்ட வர்றாரு. மதுரைக்கு முன்னாடி திருமங்கலம் ஏரியாவில் காமிக்கிறாரு. வண்டி வாகனங்கள் நிறைய ஆகிப்போச்சு. அப்போ வந்து வண்டி வாகனங்கள் கம்மியாக இருந்தது அங்கே சிவகாசியில் கொஞ்சம். இங்கே வரும்போது வண்டி வாகனம் இருக்கும்போது அத்தனை கார் அவர் லைவாக காமிக்கிறார் வீடியோவில். சும்மா இப்படி 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 புது போகிறாங்க அத்தனை ஸ்பீடில். ஜிக்ஜாக்னு போடுறாங்க. என்ன ஸ்பீடு, என்ன இதுங்க, ஏன் இப்படி? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, இதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே குடும்பத்தை பற்றி. அதனால் என்ஹெச்சில் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு சொல்லணுங்க, 80 to 100 மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து ஒரு எப்படியாவது இந்த அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ போனாலும் சரிங்க, இல்லை அரசாங்கம் வந்து நிறைய வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு நிறைய கொண்டு வரணும். சாலை விதிகளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரோடு போடுறீங்க, நீங்கள் ரோடு போடுறது வந்து இதே நீங்கள் வந்து ஹைவேஸ் போட்டிருக்கீங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட் லைன் ஒன்று போட்டிருக்கீங்க, செகண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கீங்க, 3வது லைன் வந்து சின்னதாக போட்டுட்ருக்குறீங்க. அதில் மேக்ஸிமம் நிறைய பைக்காரங்க நானும் பார்த்துருக்கேன், ஒரு 75% 80% ஓரளவுக்கு ஃபேமிலியோடு போகிறவங்க, வயசானவங்க மட்டும் அந்த லேனில் கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க. அது நைட் ஆனாலும் சரி, பகலானாலும் சரி. கிராமத்து மக்களும் நிறைய கரெக்டாக போகிறாங்க. ஆனால் நிறைய இந்த பசங்க சில்வண்டுக இவங்க மட்டும்தான் ட்ராக்கு உள்ளே வந்து ஓட்டுறாங்க. நீங்கள் கடைசி ட்ராக்கை வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பசங்க ஸ்பீடாக போகிறாங்க வரும், இந்த ட்ராக்கும் வந்துடுறாங்க ஃபஸ்ட் ட்ராக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராக்லேயும் ஓட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி டூ வீலர் ஓட்டுறதுனால தான் ஏகப்பட்ட விபத்து நடக்குதுங்க. அதனால் அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க. ஸ்பீடும் அப்படித்தானுங்க, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு கம்மியாக போய்க்குங்க. இப்போ இந்த ரோட்டை பற்றி பேசும்போது இப்போது எங்கள் ஊரில் தாரா ரோட்டில் ரோடு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நானே போய் சொல்லலான்ட்டு இருந்தேன். ரோடு போட்டிருக்காங்க, ரோடு போடுறது கரெக்டாக 2 ட்ராக் தான் போட்டிருக்காங்க. 3வது டூ வீலருக்கு உண்டான இடமே அங்கே கிடையாது. அதுக்கு 3வது டூ வீலருக்குன்னு சொல்லி 2 அடி தானுங்க, இது ஒரு அடி இன்னொரு அடி, இந்தளவுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா டூ வீலர்காரங்க தனியாக போயிட்டுருப்பாங்க அவங்க வாட்டுக்கு. டூ வீலர்காரங்க பார்க்குறவங்க தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் வந்து உடனே கோவத்துக்கு வருவீங்க. அப்போ கார் மட்டும்தான் அந்த ரோட்டில் போகணும், நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லலைங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் நம்ம சொல்கிறோம். டூ வீலர்காரங்க நீங்கள் மட்டும் லெஃப்ட் ட்ராக் எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ரோட்டில் போனீங்கனாலும் சரி, சிங்கிள் ரோட்டில் போனீங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் எடுத்துக்கங்க, ஹைவேஸில் போனாலும் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருங்க, உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நிறைய பைக்காரங்க வந்து இந்த ஜிக்ஜாக் போட்டு ஓட்டுறதுங்க, ஃபஸ்ட் ட்ராக் வர்றது, செகண்ட் ட்ராக் வர்றது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜிக்ஜாக் பண்ணி ஓட்டுறதுனால தான் ஏகப்பட்ட விபத்து நடக்குது. இப்போ இதில் என்னென்னா டூ வீலரில் வர்றவங்க கீழே விழுந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தான் கையங்கால் முடியும். நிறைய நிறைய உசுரே போகுது. இன்றைக்கி வாழ வேண்டிய வயசில் 20 வயசு 19 வயசில் எத்தனை பசங்க இன்றைக்கி விபத்தில் இறந்துருக்காங்க தெரியுங்களா? இப்போது இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் போட்டிருக்குறாங்க. இந்த மேம்பாலத்துலேங்க வாரத்துக்கு 1-2 ஏன் இவ்வளோ விபத்துன்னே தெரிய மாட்டேங்குது. முக்கியமாக மக்களுக்காக டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு போட்ட கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் வாரத்துக்கு சர்வசாதாரணமாக 2 விபத்து 3 விபத்து நடந்துகிட்டே இருக்குது. உடம்பாலத்துலேயும் நடக்குது விபத்து. என்ன காரணம் இது? நீங்கள் ஓட்டுற தவறு, மனிதன் செய்யும் தவறு தான் இது. முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் காலில் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, அது மேம்பாலமாகட்டும், நார்மல் ரோடாகட்டும், உங்கள் வழியில் நீங்கள் கரெக்டாக போங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ஜிக்ஜாக் போட்டு ஓட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி மிரரை பாருங்கள், பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு பாருங்கள். வண்டி வரலினா இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் ஏறிப்போங்க. பின்னாடி வண்டி வருது அப்படின்னா கம்பல்சரி இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் வாங்க, ட்ராக்குக்கு மாறுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, ஏன்னா ரைட் சைடு உங்களுக்கு லாரி போயிட்டுருக்கோம், லாரி நீங்கள் சைடு போட்டிங்க, ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ஏறுங்க. ஏன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லாரிக்காரர் பார்ப்பார், பார்த்துட்டு அவரு ஓரளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இருந்தால் டக்குனு எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுப்பார்.
யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. லாரிக்காரங்க, பஸ்காரங்க, இன்றைக்கும் சொல்கிறேனுங்க, நிறைய லாரிக்காரங்க, நிறைய பஸ்காரங்க வந்து இன்றைக்கும் மனிதாபிமான முறையில் நல்லபடியாக ஓட்டி அருமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். என்ன காரணம்னா, நான் வந்து 95, 96லேயே நான் ஸ்டேரிங் பிடிச்சுவேன். அப்போவே நான் பழகினவன். கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கேன். நான் பார்த்துட்ருக்கிறேன்னுங்க. இப்போ கூட சமீபத்தில் பொள்ளாச்சி போயிருந்தேங்க. பொள்ளாச்சி போயிட்டுருக்குறோம். பொள்ளாச்சி போகும்போது அது உங்களுக்கு சிங்கிள் ரோடு வருங்க, அந்த டாப் ஸ்லிப் ரோடு. அப்போ போயிட்டுருக்கும்போது நான் பார்த்தேன், அப்படியே பொடுகு லாரிக்காரர் போயிட்டு இருந்தார். போட்டு ஆரனை கீன்னு அடிக்காதீங்க. ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமை காத்து போங்க. ஏன்னா அவரும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும். அவர் லாரி மெதுவாக தான் போக முடியும். அதுக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற கார் வச்சுருப்பீங்க. தொட்ட உடனே வண்டி பறக்கிற மாதிரி இருக்குது உங்களதெல்லாம். 120, 140 சர்வ. அதுக்காக போய் கீங் ஆனடி என்னை விடு. ஒரே ஒரு ஆரன் அடிச்சுங்க, பீப் அப்படின்னு. சைடு மிரரில் அவர் பார்த்தாருங்க, கை காமிச்சார் இப்படின்னு கை காமிச்சார். சரி, நான் அப்படியே ஸ்லோ ஆகிட்டேன். கரெக்டாக அந்த லைட் டேர்னிங். ஏன்னா அவருக்கு முன்னாடி அங்கேருந்து வண்டி வர்றது தெரிஞ்சிருச்சு, பஸ்ஸு வர்றது. அங்கே ஆரன் அடித்த பஸ்ஸு அவருக்கு கேட்டிருக்குது, நம்மளுக்கு சரியாக கேட்கல. அப்புறம் கரெக்டாக அந்த பஸ்ஸு பாஸ் ஆன உடனே பீப் அப்படின்னு உடனே அப்படியே லெஃப்ட்டு வந்தார், இப்படின்னாரு. நான் அவரை தாண்டி வந்தோடனே நான் ஒரு பீப் அடித்து தேங்க்ஸ் அப்படின்னேன். உடனே அவர் பீப் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து டிரைவருக்குள்ளே இருக்கிற ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாண்டிங். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஹாரனில் இருக்கிற ஒரு அன்பு, அது ஒரு பரிமாற்றம். இது வந்து முதல்ல நிறைய இருந்ததுங்க அந்த மாதிரி. இந்த காலத்தில் அது அப்படியே கம்மியாகி போச்சு. இன்றைக்கி யாருமே ஹாரன் அடிக்கிறதே பார்த்திங்கன்னா அம்மத்தி பிடிச்சிக்கிறாங்க. லாரிக்கார உடல் அப்படின்னா உடனே சைடு போட்டு முன்னாடி போய் வார்த்தை பேசுறது. ஹாரன் அடிக்கிறதில்ல, காது கேட்குறது இல்லையா, சைடு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு. என்ன கோபம், என்ன அவசரம் உலகமே அவசரமாக மாறி போச்சு. எத்தனை இந்த மாதிரி எப்படியெல்லாம் டிரைவர் இருந்தாங்க தெரிஞ்சிங்களா அந்த காலத்தில். அவங்கெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டாங்க. அந்த மாதிரி டிரைவர்களே இன்றைக்கி இல்லை. அதுக்கப்புறம் ஹைபீம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த எல்இடி ஹெட்லைட் இப்போ வர புது வண்டியில், கார், 2 வீலரில் ஆரம்பிச்சதுங்க முதல் அந்த எல்இடி. அதுக்கப்புறம் காருக்கு வந்தது, பஸ்ஸுக்கு வந்தது, பூரா வந்துருச்சுங்க. இப்போ லாரி முதல் கொண்டு எல்லாம் எல்இடி தான். ஹைபீமை போட்டு எனக்கு ஒரு 4 ட்ராக்கில் போட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். விட்டுருங்க, யாருக்கு பெருசாக தெரியாது. நடுவில் எல்லாம் மரம் இருக்குது, செடி இருக்குது, பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு சிங்கிள் ரோட்டில் போய் ஹைபீம்லேயே போகிறீங்களாங்க, எந்த விதத்தில் நியாயங்குது? அது இந்த புது கார் வாங்கினவெல்லாம் எல்போர்டு போட்டு நிறையா கார் நான் பார்த்துருக்குறேனுங்க. ஆல்டோ, ஸ்விஃப்ட்டு, செலரியோ, இந்த மாதிரி நிறைய வண்டி, I10 எல்லுன்னு போட்டிருக்கோம். ஹைபீம்லேயே போயிட்டுருக்குறாங்க, மாற்றவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு யாராவது சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா, எதுக்கால வண்டி வருது அப்படின்னா டிம் பண்ணிங்க. கரெக்டாக அவங்க வந்து கிராஸ் பண்ணுற நேரத்துக்கு அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், டக்குன்னு ஹைபீம் போட்டுங்க. அவன் கிட்ட வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 அடி 20 அடிக்கு முன்னாடி ஹைபீம் போட்டுங்க. தப்பே கிடையாது, ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ரோடு தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த ஹைபீம் மேட்டுங்கிறது ரொம்ப பார்த்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துங்க நிறைய வந்து சாலை வந்து நெகுன்னு போட்டு வச்சிட்றாங்க. வர்ற வண்டி பூராமே இன்றைக்கி 160, 170 சர்வசாதாரணமாக ஓடுது. ஏன் கவர்மெண்ட் இதை வந்து ஒரு 120 ஸ்ட்ரிட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். இப்போது ஆடி என்ன ஸ்பீடு, அந்த ஆடி R8ன்னு நினைக்கிறேன், ஒரு பச்சை கலர் வண்டி ஆடி. அது என்ன ஒரு RS5ன்னு நினைக்கிறேன், RS5. டாட்டா நிக்ஸானே ஒரு ஆட்டம் ஆடுது, ஊ அப்படின்ட்டு போகுது சத்தத்தோடு. ஒரு நிமிஷம் ஆடி போச்சு எனக்கே, கருக்கணிச்சு. நம்ம வீட்டுக்காரமாகவும் நம்ம கருக்கணி ஆகி போச்சுங்க, அவ்வளோ ஸ்பீடு. ஏன் இவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க? யாருமே இல்லாத இடத்துல போனீங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் வந்துட்டுருக்கிறது என்ன ஏரியாவுக்கு நம்ம போனால் காங்கேயம், ஈரோடு போய் காங்கேயம் போய் வந்தாங்க. கரெக்டாக காங்கேயத்துக்கு முன்னாடி இது அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஏன் இவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்குறான்னு. அப்போ தான் சிட்டி நெருங்க போகிறோம். மெயினாக இந்த பேசிகிட்டு இருந்தது இந்த சாலை பற்றி. அதனால் வண்டி வாகனங்கள் 120 ஸ்ட்ரிட் பண்ணுங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பீடை ஓட்டுறாங்களா? அவங்களுக்கு மட்டும் ஏன் 80? இதே ஒன் போர்டு ஓட்டுறவங்க 120 ஓட்டலாம், 140 ஓட்டலாம், 180 ஓட்டலாம், 200 ஓட்டலாம். அவங்களுக்கு ஸ்ட்ரிட் பண்ணுங்கள், 120 ஸ்ட்ரிட் பண்ணுங்கள். டாக்ஸிக்கு நீங்கள் 80 பண்ணிட்டீங்களா, 120க்கு லாக் பண்ணுங்கள். எந்த வண்டி இந்தியாவில் 120க்கு மேலே ஓடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வாங்க.
ஆட்டோமேட்டிக்காக சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா விபத்து கண்டிப்பாக கம்மியாகும். அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. டூ வீலர் லெஃப்ட்டு மட்டும்தான் போகும்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வாங்க. கரெக்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் ரோடு கிராஸ் பண்ணுறதாகட்டும், ரோடு டிவைடர் ஆகட்டும், அந்த மாதிரி கரெக்டான இடத்துல வச்சு கரெக்டான யூட்டர்ன் பண்ணி வைங்க. அந்த யூட்டர்னுக்கு உண்டான சிக்னல் கொடுங்க. ஹைவேஸில் நிறைய இடங்களில் யூட்டர்னுக்கு உண்டான சிக்னலே இருக்கிறதில்ல. நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில். யூட்டர்ன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கரெக்டாக போய் மெதுவாக பொறுமையாக நடுவில் நின்று யூட்டர்ன் பண்ணணும். யூட்டர்ன் பண்ணுறவங்க பார்க்குறதே கிடையாது. போன உடனே அப்படியே ஸ்டேரிங் திருப்புறாங்க. இப்போ கூட கோயம்புத்தூர் ஒரு விபத்தை நான் போட்டிருப்பேனுங்க. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருப்பேன். ஒரு வேன்கார் போயிட்டுருக்கிறாரு, இண்டிகேட்டர் போயிட்டார் வாட்டு போய் திருப்பினார். அப்படியே நேரங்கிறது கார் ஒரு 80-90 வந்திருக்கும். கரெக்டாக எட்ஜில் அடித்து கரகரன்னு சுற்றிட்டு போய் அடிக்குது கடையில். இது யார் மேலே தப்பு சொல்கிறது? அந்த 80-90 அந்த கார்கார் மேலே சொல்கிறதா, இல்லை வேன்கார் அவர் வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு அவர் வாட்டுக்கு போய் திருப்பினது அவர் மேலே தவறு சொல்கிறதா? விபத்து நடந்து போச்சுங்க. அதுதான் ஆக்சிடெண்ட்டு. கண்ணுமைக்கும் நேரத்தில் நடக்குது பாருங்க. அதுதான் விபத்துங்கிறது. அதனால் புண்ணியமாக போட்டு சாமியை இந்த சின்ன பசங்களாகட்டும் கொஞ்சம் அம்மா அப்பா வந்து நீங்களும் கொஞ்சம் பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லி புத்திமதி சொல்லி கொஞ்சம் என்ன ஏதுன்னு பசங்களுக்கு புரிய வைங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அவசர உலகமாக இருக்குது. இந்த அவசர உலகத்தில் கோபப்படாதீங்க தயவு செஞ்சு. இந்த கோபம்தான் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது எல்லாத்துக்குமே. நான் சொன்ன பார்த்திங்களா, ஹார்ன் அடித்தா கூட கோபம் வருது. எங்கேயோ டெல்லியிலேயே ஒருத்தர் வந்து டெல்லியிலேயே மும்பையிலேயே சொன்னாங்க, ஒருத்தர் பின்னாடி போய் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்திருக்கார் பெரியவர்கிட்ட. நேராக பெரியவர் வண்டி நம்பரை நோட் பண்ணி போலீஸில் கேஸ் கொடுத்து அந்த கேஸே கொடுத்துட்டார். கேஸே போடலை. இன்றைக்கி ஹார்ன் அடித்தா நம்மளை வந்து தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி நம்ம மன உளைச்சல் பண்ணினா தாராளமாக கேஸ் போடலாம் ஹார்ன் அடித்ததுக்கு. அதனால் ஹார்ன் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குதுங்க. தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்காதீங்க, சிக்னல் ஹார்ன் அடிக்காதீங்க. மெயினாக நானும் பார்த்துட்டுங்க, அதை வந்து நான் என் பையனை வச்சு ஒரு வீடியோ இல்லைன்ற வீட்டுக்காரன் வச்சு நான் வந்து வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் சிக்னல் போய் நிற்பேங்க. எனக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி இருக்கும், எனக்கு பின்னாடி ஒரு 5-6 வண்டி இருக்கும். இந்த பக்கம் ஒரு 5-6 வண்டி, இந்த பக்கம் ஒரு 5-6 வண்டி, இந்த பக்கம் மொத்தம் ஒரு 5 வண்டி நிற்கும். பச்சை எரிஞ்ச உடனே அந்த ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் நம்ம வரைக்கும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அதான் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டுக்கு போய் செகண்டுக்கு போய் தேர்டு நம்ம போவோம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு 3 லைன் நிற்கும். அந்த 3 லைன்காரங்களும் ஹார்ன் அடிப்பாங்க. பார்த்துக்க பிபி 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 பிபின்னு லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி. எதுக்குங்க ஹார்ன் அடிக்கிறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் போய் செகண்ட் ஒருத்தர் போய் தேர்டு நான் போய் அதுக்கப்புறம் தான் உங்களால் வர முடியும். அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சிங்கன்னா எல்லோரும் சிக்னல் யாராச்சும் நிற்க போகிறாங்களா? யாருக்காவது வேண்டுதலா? இல்லை நாங்கள் இங்கேயே நிற்கிறோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், மொட்டை வெயிலில் நாங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு ஏதாவது வேண்டுதலா? எங்களுக்கு வேண்டுதலா? எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போகிறோம், எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. எதுக்கு அவ்வளோ அவசரம் தான் கேட்குறேன். திருப்பி அவசர உலகம் எல்லாமே அவசரம். உடனே ஹார்ன் அடித்து உடனே போகணும். எதுக்கு இவ்வளோதுங்க? அப்புறம் அந்த சிக்னல் முடிகிறதும் அப்படித்தானுங்க. கரெக்டாக 3, 2, 1ன்னு வரும்போது கண்டிப்பாக நிறுத்திடணும் வண்டியை. அந்த 1 வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் போகிறாங்க. 0 ஆனதுக்கப்புறம் கூட கடைசியாக போயிடணும் போய் அப்படின்னு. அந்த ஒரு அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை நிமிஷம் உங்களுக்கு சிக்னல் போட போகிறான்? 30 செகண்ட் போட போகிறான், 1 நிமிஷம் போட போகிறான். அந்த 1 நிமிஷம் இன்னும் வரல, என்ன ஆக போகுதுங்க? அந்த 1 நிமிஷம் நிற்கிறனால உங்கள் வாழ்க்கையே உங்கள் உசுரே இருக்கும். அப்படி நீங்கள் அவசரப்பட்டு போய் ஏதாவது லாரி பஸ்ஸு வந்துருந்தா அடித்து விழுந்தால் நினச்சி பாருங்கள், ஸ்பாட் அவுட். அந்த ஒரு 30 செகண்டுக்காக நீங்கள் நின்று போயிருந்தீங்கன்னா உங்கள் உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து அவசரத்தினால நடக்குது, கோபத்தினால நடக்குது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, நேற்று நடந்த விபத்து வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத செயல் யாருனாலையுமே. அந்த வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, அதில் எப்பேற்பட்ட எப்போங்க வீடியோ ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் சொல்லுவேன், நான் இதை பற்றி பேசினா என்னை பூமர் அங்கிள்மாங்க. எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கார் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, 5 ஸ்டார் வாங்கினீங்கனாலும் சரி, 50 ஸ்டார் வாங்கினீங்கனாலும் சரி, 500 ஸ்டார் கார் வாங்கினீங்கனாலும் சரி, சரிங்களா? கார் அப்படிங்கிறது எப்படி ஓட்டணுமோ அப்படித்தான் ஓட்டணும். இவ்வளோ ஸ்பீடுனா இவ்வளோ குறிப்பிட்ட ஸ்பீடு ஓட்டுங்க. ஹைவேஸில் 80 ஓட்டுங்க. யாருமே இல்லையா 100 போங்க. சும்மா 120 140ன்னு போயிங்க. நீங்கள் நிறைய பசங்க வந்து இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர் ஹைவேஸில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பசங்க போலோவில் சமீபத்தில் அடித்து 3 பேர் ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம்
வோக்ஸ்வேகன் வென்டோவில் திருப்பூர் பசங்க பெங்களூரில் படிக்கிறாங்க. அவங்க வந்து அடித்து அவங்க ஒரு பையனும் 2 பையனும் அவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி காலேஜ் பசங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய இறப்பு வந்து 18, 19, 20 வயசு எல்லா காலேஜ் படிக்கிற பசங்க. இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல்லூரியில் படிக்கும்போதே சொல்லணும், 12th முடித்த உடனே தான் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு 17 முடிஞ்சு 18 வயசு நடக்கும். அப்போ தான் லைசன்ஸ் எடுப்பாங்க. லைசன்ஸ் எடுக்கும்போதுமே அரசு வந்து நிறைய ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் பைக் ஓட்டணும், லெஃப்ட்டு மட்டும் தான் பைக் ஓட்டணும், நீ ரைட் ட்ராக்கும் வரக்கூடாது, இந்த பக்கம் ட்ராக்கும் வரக்கூடாது, உனக்குன்னு ஒரு ட்ராக்கு. அந்த ட்ராக் வந்து கவர்மெண்ட்டு முழு முயற்சி எடுத்து 2 அடி தனியாக 2 வீலருக்குன்னு போட்டே ஆகணும். 2 அடியோ 3 அடியோ உங்களால் எவ்வளோ இடம் முடியுமோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக போட்டு விட்டிங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட்டில் ஓரமாக அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராக்குக்கு வர வேண்டாம், இந்த ட்ராக்குக்கு வர வேண்டாம். இது வந்து முழுக்க கவர்மெண்ட்டும் எடுக்கணும். லைசன்ஸ் கொடுக்குற ஆர்டி ஆஃபீஸ்லேயும் நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து நிறைய கொடுக்கணும். நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வரணும்னு வச்சுங்களேன். இன்னும் அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸே வரமாட்டேங்குது. மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே ஏற்பட மாட்டேங்குது. அது எல்லாத்துக்கும் அசால்ட்டு. இன்றைக்கி ஒருத்தர் ஈரோட்லேங்க மெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, மெயின் ரோடு, நல்ல டிராஃபிக் ரோடு போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு முன்னாடி ஹோண்டா ஆக்டிவா இப்படி வச்சுக்கிட்டாப்புல லுங்கி கட்டிட்டு 2 காலை விரித்து வச்சுட்டாப்புலைங்க. நம்ம இப்படி தானே காலை வைப்பாங்க, 2 காலை இப்படி, கால் மட்டும் தான் இங்கே இருக்குது, 2 முழங்காலுமே வெளியே இருக்குது. இப்படி 2 காலை விரித்து வச்சுட்டு இப்படியே போயிட்டுருக்காப்புலைங்க நடு ரோட்டில் நடு ரோட்டில். எங்கள் ஊட்டமாக பீப் அப்படின்னு யார் நடித்தாங்க, இப்படின்ட்டு போனாப்புல, திருப்பி பீப் பீப் அப்படின்னாப்புலைங்க. அதுக்கப்புறம் ஹார்ன் அடிக்கிறாங்களா சரின்னு கொஞ்சம் மெதுவாக வந்தவர் லெஃப்ட்டு ஃபுல்லாக போலிங்க. நடு ரோட்டில் போயிட்டு இருந்தவர் ஒரு அடி இந்த பக்கம் வந்துட்டார். திருப்பி 2 தடவை பீப் அடிச்சங்காட்டி கொஞ்சம் லைட்டாக கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் லெஃப்ட்டு வந்தாப்புல. லெஃப்ட் வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போன உடனே பின்னாடி வந்துங்க கீ நான் அடிக்கிறாப்புலைங்க. இது எதுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க. ஏன் இந்த மனநிலை, ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஒரு பீப்பு 2 பீப் அடித்தோம்னா ரைட் பின்னாடி பெரிய வண்டி வருதான்னு அப்படியே ஓரமாகிக்கணும். இதுதான் நீதி. இதுதான் மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கோவப்படாதீங்க. யாராவது ஒரு ஹார்ன் அடித்தாங்கன்னா 2 ஹார்ன் அடித்தாங்கன்னா பிசுக்குன்னு கோவப்படாதீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பைக்கு காரு எது ஓட்டுறவங்களுமே சொந்த புத்தி சுய புத்தியிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பைக் ஓட்டும்போது நீ அங்கே போகணும் ரைட், அங்கே பணம் வரணும், இப்படியே போகிறது. லாரி ஓட்டுறவங்க அவங்க ஏதோ நினச்சிட்ருக்குறாங்க, பஸ் ஓட்டுறவங்க ஒன்று நினச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்துங்க உங்கள் மனசில் எதுவுமே நினைக்காம ரோட்டில் எப்படி போகிறீங்கன்னு பாருங்கள். ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி ஹார்ன் அடிக்கிறார் அப்படின்னா முதல் நீங்கள் வந்து கவனிக்கணும், நம்ம எந்த இடத்துல போயிட்டுருக்குறோம், கரெக்டாக போயிட்டுருக்குறோமோ, இல்லை பின்னாடி ஹார்ன் அடிச்சிட்டாங்க, நம்ம தவறு நடு ரோட்டில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு ஓரமாக வரணும். எத்தனை டூவில் நடு ரோட்டில் போகிறாங்க தெரியுங்களா? ஒருத்தர் குழந்தைய வச்சுட்டு ட்ரிபிள்ஸ் போகிறாருங்க, புருஷன் பொண்டாட்டி குழந்தை. அந்த குழந்தைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வயசு இருக்கும். நல்லா இந்தளவுக்கு அவருடைய மூஞ்சி மறைக்கிற அளவுக்கு இருக்குது, இந்தளவுக்கு இருக்குது. அப்படியே குறை வச்சு 2 வீலரில் போயிட்டுருக்குறாருங்க. அவரும் அப்படித்தானுங்க நடு ரோட்டில் போயிட்டுருக்குறாரு. நடு ரோட்டில் எனக்கெல்லாம் நிறுத்தி சொல்லணும்னு அவ்வளோ அப்படியே துடிச்சதுங்க. எங்கள் ஊட்டமாக கம்முன்னு இருங்க, நீ ஒரு ரோட்டில் போகிறதுக்கு போயிட்டுருப்பாங்க, டெய்லி ஒவ்வொருத்தரும் இறங்கி எல்லாத்திட்டையும் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பீங்க. இல்லைம்மா அவ்வளோ தவறாக போகிறார் அவர். பீப் ஹார்ன் அடிச்சங்காட்டி 2 ஹார்ன் அடிச்சங்காட்டி கொஞ்சம் அப்படியே போயிட்டாருங்க. அப்புறம் கொஞ்சம் கிட்ட போனால் மறுபடியும், ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு இன்னொரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டோம் பீப் அப்படின்னு. நம்ம ஊட்டமாக ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாப்பிள்ளைங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்குமே 2 வீலர்காரங்க உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல அனுபவப்பட்டிருக்காப்புல, பல இடத்துலேருந்து வருத்தும்போது மாருதி காரில் வந்து ஒருத்தன் வந்து விழுந்துட்டானுங்க. அதனால் அனுபவப்பட்டிருக்காப்புல, அந்த அனுபவம் தெரியும். கிட்டமாக அடிச்சங்காட்டி அப்புறம் கொஞ்சம் நல்லா ஓரமாக போயிட்டார். முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர்காரங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போங்க. 2 வீலர் போகிறவங்க யார் எந்த வாகனம் ஓட்டினாலும் ஃபோன் பேசாமல் வண்டியை ஓட்டுங்க. தயவு செஞ்சு ஃபோன் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாகி போச்சு. பிள்ளைங்க ஃபோன் பேசிட்டு ஓடுதுங்க. எனக்கு அதுதான் கொடுமை. இப்போது ஆம்பளைங்க தான் ஃபோன் வந்து எங்கே ஃபோனுங்க இங்கே இருக்கா, அது இப்படியே வச்சுட்டு ஓட்டுறாங்க ஆம்பளைங்க. எந்த ஆம்பளை பாருங்கள், அன்றைக்கி ஒருத்தர் பொண்டாட்டிக்கு வர வச்சுட்டு முன்னாடி முன்னாடி குழந்தை நிற்கிது, ட்ரிபிள்ஸில் போயிட்டுருக்குது. ஆமாம், ஹெல்மெட்டும் போடணும். நான் நின்று கை காமிச்சு சொல்லிட்டு போனேன், ஆனால் உரமாக போய் பேசுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடிஸு
அதை நான் கூட பின்னாடி இருந்து எடுத்து நான் இது என்ன சொல்கிறதுங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன். அப்போவே இவர் அண்ணன் கூப்பிட்டார் பிர்லானா, ஆனால் வேண்டாங்கண்ணா லேடிஸ் இப்போ இதை போய் ஏன்னா நீங்கள் காமிச்சிட்டு அப்படி தான் நான் போய் டெலிட்டும் பண்ணிட்டேன் ஸ்டோரியில். இன்னொரு ஃபோன் அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்குது பிள்ளைங்க. இந்த காலத்தில் பிள்ளைங்க பொம்பளைங்க கல்யாணம் முடிச்சவங்க எல்லாருமே குழந்தைய வச்சுட்டு பொம்பளை பேசிகிட்டு போகணும். ஏங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபோனுங்கிறது ஒரு நிமிஷம் நின்று பேசிகிட்டு போங்க. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறோம்? நீங்கள் நம்ம பேசினா பூமரங்கள்ம்பீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போய்ட்டு சின்ன பசங்க சின்ன பிள்ளைகள்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போய்ட்டு ஏம்மா எதுக்காக சொல்கிறோம்? உங்களோட உசுருக்காக சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருங்க, பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் டூ வீலர்காரங்க ஓரமாக போங்க, கரெக்டாக ஓட்டுங்க. லாரிக்காரங்க நிறுத்துறது டீக்கு. இனிமேல் பஸ்ஸு லாரி பார்க்குறவங்க ஹைவே சுட்டு 5 அடி 10 அடி தள்ளி போங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் இன்னொரு சட்டம் கொண்டு வரணும், ஹைவேஸில் பேக்கரி வைக்கக்கூடாதுன்னு. 20 அடி 30 அடி இல்லைன்னா 50 அடி ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக 50 அடி தள்ளித்தான் பேக்கரி இருக்கணும். 100 அடி வச்சா ரொம்ப சந்தோஷம். 50 அடி டு 100 அடி தள்ளி எல்லாமே தள்ளி 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 எதுவுமே ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. விபத்து உண்மையாலுமே கம்மியாக இருக்கும். இப்போ டீ கடையில் ஒரு நிறுத்தனங்காட்டி அந்த டேங்கர் லாரிக்கார் நிறுத்தியிருக்கிறார். அவர் டீ கொடுக்குறதுக்கு நிறுத்தலைன்னா அந்த இடத்துல இவர் வாட்டுக்கு ஏறி போயிருக்க போகிறார். இவர் கொஞ்சம் மெதுவாக வந்திருந்தார் அப்படின்னா லாரி அந்த இடத்துல இல்லைன்னா அவர் வாட்டுக்கு போயிருக்க போகிறார். ஸ்பீடு ஒன்று நம்ம எல்லாமே மனிதர்கள் தவறு தான். அதனால் மனிதன் நம்ம தான் பார்த்து அந்த தவறை திருத்திக்கணும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் விபத்து இல்லாமல் தவிர்த்துக்கலாம். ஆர்டி ஆஃபீஸ் லைசன்ஸ் கொடுக்குறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் இந்த ரோடை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி டூ வீலருக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுங்க, லேன் ஒன்று கொடுங்க. இது முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் முறையிடுவோம். நானும் முடிஞ்ச வரைக்கும் என்ன என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்னுங்க. சரிங்களா? நன்றிங்க. வணக்கம்.